அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் தனிப்படர் மிகுதி, குறள் எண் 1195. நாம் காதல் கொண்டோர் நமக்கு எவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளா கடை. நான் காதல் கொண்டவர் என்னிடம் காதல் கொள்ளவில்லை என்றால் நமக்கு என்ன பயன் அவர் செய்யப் போகிறார்? What is the benefit from the person who is loved by me but he doesn't love me? துழிப்பா, நான் காதலிக்கும் காதலர் என்னை காதலிக்கவில்லை, இதில் எப்பயனும் இல்லை. நான் காதலிக்கும் காதலர் என்னை காதலிக்கவில்லை, இதில் எப்பயனும் இல்லை. கவிப்பேரரசு உரை. நான் அவரை கொள்ளை கொள்ளையாக காதலிக்கிறேன். என் காதலுக்கு இணையாக அவரும் என்னை காதலிக்காவிடில் அவரால் எனக்கு என்ன இன்பம் செய்ய முடியும்? இதுவும் ஒருதலை காதலை பற்றி ஐயன் பேசியிருக்கிற குறள் தான். தனிப்படர் மிகுதி முழுதுமே ஒருதலை காதலை பற்றி தான் வருது. இதுல தலைவன் தலைவி விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எடுத்துக்கலாம், அல்லது காதல் நிறைவேறாத ஒரு சூழலில் அந்த தலைவி இருக்கிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், தலைவனும் இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தலைவின் வர இடத்துல தலைவனை பொருத்தி போட்டோம்னா சரியா தான் வரும். ஏன்னா காதல் தோல்விங்கிறது பெண்களுக்கு மாத்திரம் வரக்கூடிய ஒரு வருத்தமோ அல்லது நிகழ்வோ இல்லை, ஆண்களுக்கும் வரும். ஆண்களுடைய வருத்தம் சில வேளைகளில் பெண்களின் வருத்தத்தை விட அதிகமாகவும் இருக்கும். அதை நம்ம ஒன்றும் குறைச்சு மதிப்பிட முடியாது ஆண்களுடைய வருத்தத்தை. ஆனால் குறள்ல வள்ளுவர் எல்லாம் பெண்பாலை வச்சு எழுதியிருக்காரு. நீங்க அந்த இடத்துக்கு ஆண்பாலையும் பொருத்தி போட்டீங்கன்னா சரியாதான் வரும். என்ன சொல்றாருன்னா, அந்த மியூச்சுவல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஷிப்லயும் அது வேணுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்லயும் அந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட் வேணும், மியூச்சுவல் கிவ் அண்ட் டேக் வேணும். இப்போ ஒருத்தர் எனக்கு நண்பரா இருக்காரு, எப்பவுமே அவர்கிட்ட வந்து நான் காசு வாங்கிட்டு இருக்கேன், எப்பவுமே அவரை தொலைபேசியில் அழைச்சு நீ போய் அதை செய்ப்பா இதை செய்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கேன். ஆனா பதிலுக்கு நான் அவருக்கு ஒரு தினம் கூட காசு கொடுக்கறது இல்ல, ஒருவேளை கூட அவருக்கு செய்யறது இல்லைன்னா இந்த நட்பு நீடிக்குமா? நீடிக்கும். ஒருவேளை அந்த மனிதன் உலகத்திலேயே ஆகச்சிறந்த மனிதனாக இருந்தால், நான் செய்யும் அத்தனை அலம்பல்களையும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்தால் இந்த நட்பு நீடிக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? சில சமயம் பார்ப்பாரு, சில ஆண்டுகள் பார்ப்பாரு, அதுக்கப்புறம் சொல்லிடுவார், போப்பா நீயும் உன் நட்பும் எப்ப பார்த்தாலும் என்ன நீ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்க, என்ன நீ பயன்படுத்திக்கிற அப்படிங்கிற ஒரு பதில சொல்லிடுவார். அவரு சொல்லனாலும் அவங்க வீட்டுல சொல்ல வச்சிருவாங்க. அது மனைவியா இருக்கலாம், உடன் பிறந்தவரா இருக்கலாம், அல்லது பெற்றோரா இருக்கலாம், யாராவது சொல்ல வச்சிருவாங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீதான் அவன் முன்னாடி சுத்திட்டு இருக்க, அவங்க சீண்டவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவனுடைய தன்மானத்துக்கு அது ஒரு இடுக்கு ஏற்படும். கொஞ்சம் சிந்தித்தும் பார்ப்பான், ஏன்னா நம்ம தானே பண்ணிட்டு இருக்கோம், அவனுக்கு சிந்தித்து பார்ப்பான். அப்புறம் அந்த நட்பு முறிவு ஏற்பட்டுரும். இதுவேதான் காதலிலும். நட்புங்கிறது கூட நீங்க இன்னைக்கு நட்பு ஒருத்தட்ட செஞ்சுக்கிறீங்க, அவர் நட்பு முறிவு ஏற்படுது, இன்னும் 1000 பேர் நட்பு செய்யறதுக்கு கிடைப்பாங்க. காதலுக்கும் கிடைக்கும் என்றாலும், ஆனா அப்படி வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வது எவ்வாறு என்று கண்ணதாசன் கேட்பார். அந்த மாதிரி கேட்க முடியாது, அந்த மாதிரி வாழ முடியாது இல்லையா? அதனால காதலியை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு நல்ல காதலியை, எல்லா வகையிலும் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் பொருந்தி போகக்கூடிய ஒரு பெண்ணை காதலியாக தேர்ந்தெடுக்கிறோம். காதலனாக ஒரு பெண் தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய சமயத்தில் அந்த காதலனிடம், அந்த மனிதனிடம் இந்த பெண் காதல் கொள்கிறார். அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய உருவமைப்பு, அவன் நடை உடை பாவனைகள் எல்லாமே பெருமளவு ஈர்க்கிறது. நான் பார்த்ததிலே இவன் ஒருவனைத்தான் நல்ல அழகன் என்பேன் அப்படின்னு போய் அவன் காதலிக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப திருப்பியும் அவன் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தையைத்தான் நல்ல அழகி என்பேன் அப்படின்னு திருப்பி காதலிக்கணுமா வேண்டாமா? அவன் கண்டுக்காமே சுத்திட்டு இருந்தான்னு வச்சுங்க. அப்ப அந்த காதல்ல என்ன பயன் விளைஞ்சிரும்? மாறாக இவளுக்கு இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் தான் அதிகமாயிட்டே போக முடியும், இன்பம்ங்கிறது அங்க வரவே வராது. அதனால முதலில் ஒரு அற்புதமான சொற்றொடர் சொல்லுவாங்க, யார் சொன்னான்னு மறந்து போச்சு. நீ யாரை காதலிக்கிறாய் என்பதை விட உன்னை யார் காதலிக்கிறார் என்பதுதான் மிகவும் முக்கியம். அதை புரிந்து கொண்டு நீ காதல் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் அந்த குறள்ல ஐயன் சொல்றார். இதற்கு ஒரு அற்புதமான கண்ணதாசனுடைய வரிகள். இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே, தரவும் பெறவும் உதவட்டுமே, தரவும் பெறவும் உதவட்டுமே, நம் தனிமை சுகங்கள் பெருகட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே என்ற அற்புதமான பாடல். கர்ணன் படத்துல
திருவாசகத்தை பத்தி சொல்லுவாங்க. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருவாருங்க. அந்த மாதிரி கர்ணன் படத்துல கண்ணதாசனுடைய பாடல்களுக்கு உருகாதவர்கள் எந்த சினிமா பாடலுக்கும் உருக மாட்டார்கள். கல் நெஞ்சம் படைச்சவர்கள் அறுதிட்டு கூறலாம். ஏன்னா அதுல காதல் இருக்கும், ஏக்கம் இருக்கும், புலம்பல் இருக்கும், வாழ்த்து இருக்கும், எல்லாமே இருக்கும். இறுதியாக வரக்கூடிய அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் அந்த பாடலை விட ஒரு சிறந்த பாடல் இது வரைக்கும் வந்திருக்க முடியுங்களா சொல்லுங்க? அப்படிப்பட்ட பாடல்கள் கர்ணன் படத்துல. குறள்: நாம் காதல் கொண்டோர் நமக்கு எவன் செய்பவோ தாம் காதல் கொல்லா கடை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நித்ராலயா, விழி அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அருள், நலவாளையம். நாள் நன்றி டாக்டர் செல்வகுரு. யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.